श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயத்தில் 4வது கண்டத்தில் நம்ம 15வது மந்திரத்தினை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த சத்சங்கத்துல பார்த்த விஷயம் உபனிஷத்து 6வது மந்திரத்துல சொன்ன அக்னி சிருஷ்டிக்கு அப்புறம் அந்த அக்னி தேவத்தை தானே பிராமண தேவதையா மாறி தேவ பிராமணனா, அதுக்கப்புறம் அவரே தனியா பிராமணன் மட்டும் இருந்தா ஒன்னும் காரியம் பண்ண முடியாதனால வேற வர்ணங்கள் எல்லாம் கூட உருவாக்கணும்னு சொல்லி he himself created the க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா தேவதற்குள்ளேயே வர்ண சிருஷ்டி நடந்தது. அதுக்கப்புறம் மனுஷ சிருஷ்டி, மனுஷர்களுக்கு கூட அதே தேவதர்கள் 4 வர்ணங்களா மாறி சிருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 15வது மந்திரத்துடைய ஆரம்பத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தத் ஏதத் பிரம்மா, இங்க பிரம்மான்னு சொன்ன அக்னியனை பிருஹதாரண்யகத்திலோதான் இந்த ஆத்மா பிரம்மானே பதங்கள் பல இடத்துல பல கான்டெக்ட்ல வேற வேற அர்த்தத்துக்காக உபயோகப்படுத்தும். அதனால அக்னி க்ஷத்திரம் வித் சூத்ர அப்படின்னா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரனாவும், அப்படி அந்த அக்னி தேவத்தினால உருவாக்கப்பட்ட அந்த வர்ணங்களே இங்கேயும் அதாவது அது கரஸ்பாண்டன்ட் வர்ணம் இங்க மனுஷலோகத்துல கூட உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க வரைக்கும் அந்த மந்திர முடிஞ்சது, அந்த டாபிக் முடிஞ்சது. ஆனா அதே மந்திரத்துலதான் நம்ம அங்க வரைக்கும் நிறுத்தியிருக்கோம் கடந்த வகுப்புல. அதுக்கு அடுத்த பாகத்துலதான் ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். அந்த பாகத்தை நான் இன்னொரு வாட்டி படிப்பேன். அதையோ ஹவா அஸ்மான் லோகாத் ஸ்வம் லோகம் அத்ருஷ்ட்வா ப்ரைதி சஹ ஏனம் அவிதிதஹ ந புனக்தி யதா வேதோ வா ஆனனுக்தஹ அன்யத்வா கர்மாத் கிருதம். அங்க வரைக்கும் நிறுத்துறேன். மறுபடியும் விஷயம் இப்போ உபனிஷத்து இங்க அந்த வர்ண சிருஷ்டி தேவலோகத்திலையும் மனுஷலோகத்திலையும் நடந்தது பத்தி சொன்னதுக்கு பிறகு இங்க கேள்வி ஒண்ணு இருந்தா அதுக்கு பதில் இங்க என்ன கேள்வின்னு சொன்னா, சார் உபனிஷத்து சொல்றது அக்னியின் உபாசனை செய்யறதுனால அக்னின் ஆராதிக்கிறதுனால எல்லாரும் மேல லோகங்களுக்கு போல அக்னி மூலமாதான் அவங்க நினைச்ச எந்த யக்ஞ காரியம் எந்த அக்னி காரியம் யாக காரியம்னா கூட அக்னி மூலமாதான். அதனால அக்னி மூலமாதான் எல்லாம் வேற வேற லோகங்கள் எல்லாம் கூட போய் அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உபனிஷத்தை பாராட்டி சொல்லிருக்கு. அதனால அந்த தேவர்களுக்குள்ள பிராமண ரூபத்துல இருக்கிற அக்னி தேவதை ரொம்ப சிறந்தவர். அதுக்கப்புறம் மனுஷ லோகத்துல இருக்கிற பிராமணனுக்கு கூட அதே போல இங்கேயும் பிராமணன்
ரொம்ப சிறந்த வர்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு காரணங்கள் 2, 3 பார்த்தோம். சங்கரர் சொன்னது கூட பார்த்தோம். அப்படி சொல்லும்போது பிராமணன் விஷயத்துல இவன் இன்னும் சிறப்பா சொல்லப்பட்டது. இவன் அக்னின்னு கூட வழிபட வேண்டியதில்லை. జప్యేనైవతు సంసిద్ధ్యేత్ అని மனுஸ்மிருதிలో சொல்லப்பட்ட ஸ்லோகத்தினை சங்கரர் கோட் பண்ணி சொன்னாரு. அப்போ அக்னி கூட சகாயம் இல்லாம ஜபத்தினாலேயே பிராமணனுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இருக்கிறதுனால பிராமணன் சிறந்தவன். அது மட்டும் இல்லை, அங்கேயும் பிரதமாஜா முதல்ல பிறந்ததே அக்னி பிராமணன், இங்கேயும் முதல்ல பிராமணன். அதனால ஜேஷ்டன்னால கூட அவளுக்கு விசேஷம் இருக்கு, பிரசித்தம் சொல்லி இப்படி சொல்லியிருக்கு. கேள்வி என்னன்னா, அப்போ அந்த ஜபம் பண்ணி பிராமணனும் அக்னி மூலமாவோ மொத்தத்துல மேல லோகங்களுக்கு எல்லாம் போவாங்க இல்லையா? அப்போ அதே பண்ணி அந்த அக்னி ஆராதனையோ ஜபம் மட்டும் பண்ணி ஏன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது? அவ்வளவு சிறப்பா சொல்றீங்க இல்லையா? ஆத்ம ஞானத்தினையும் அடைய முடியாது அப்படின்னு கேள்வி வந்தா இல்ல, முடியாது. அங்கதான் விஷயம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து இப்ப இங்க சொல்றது. அதுக்கு பதில் வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம் துவாரா மோக்ஷா ந பவதி. வர்ண ஆசிரமங்களுக்கு சேர்ந்தது நீ ஏதாவது பண்ண கர்ம விஷயம், அது மோட்சம்னு கொடுக்காது. அதனாலதான் பகவத்கீதையில கூட பகவான் அவ்வளவு சொல்லி கடைசியில என்ன சொன்னாரு? 66வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய. பல வகையா புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு ஆத்ம ஞானத்துக்கு வரணும். நீ விசாரண ஞான விசாரண துவாராதான் ஞானம் அடைஞ்சு ஞானத்வாராதான் மோட்சம். தவிர அங்கே பகவான் அதையோட கடைசியில சொல்லியிருக்காரு. அதே போல் கட்டோபனிஷத்துல நச்சிகேதரை கேட்ட, எனக்கு தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது மீறி இருக்கிறது சொல்லுங்க. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். இப்ப இந்த கர்மா, யஜ்னம், யாகம், புண்ணியம், பாப்பம், மேலலோகம், கீழலோகம் இதெல்லாம் கம்சன்றது தர்மா அதர்மா. கர்மா அதர்மனுக்கு மிஞ்சி ஏதாவது இருக்கா? ஏன்னா இது முடிவில்லாத போல்தான் தெரியுது. கொஞ்ச நேரம் அதர்மம் பண்ணுவேன், கஷ்டப்படுவேன். திரும்பி தர்மம் பண்ணுவேன், சுகப்படுவேன். கஷ்டம் சுகம், கஷ்டம் சுகம், தர்மம் அதர்மம், எவ்வளவு நாளைக்கு இது? கேள்வி கேட்டான் இல்ல, கடைசியில பிரம்ம வித்யை தானே உபதேசம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனால இப்போ உபனிஷத்து என்ன இங்க சொல்றது అనేది நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்துட்டே முக்கியமான ஸ்லோகம்னால மந்திரனால யோ ஹவா அஸ்மாத் லோகாத் பிரைதி அப்படின்னு இருக்கு முதல்ல. அப்படின்னு அர்த்தம். இங்க லோகாத்தன்னா முதல்ல யா சரீரம் அர்த்தம். இந்த இடத்துல லோகமன்னா கூட பல அர்த்தங்களை கொடுக்கறது பிருகதாரண்யக உபனிஷத்து. இந்த இடத்துல இந்த சரீரத்திலிருந்து யாரு ஒருத்தனும் இந்த லோகத்துல விட்டுட்டு கிளம்பி போவானோ பிரைதி அப்படின்னா மரணம் அடைஞ்ச மனிதன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஸ்வம் லோகம் அதிருஷ்டுவா, அது இருக்கு நடுல ஃப்ரேஸ் உபனிஷத்துல. ஸ்வம் லோகம் அதிருஷ்டுவா, இந்த இடத்துல லோகம்னா ஆத்மா. நல்லா நோட் பண்ணிக்கலாம், மனசுல நோட் பண்ணிக்கோங்க. அங்கே பல லோகம் வார்த்தை வரும். ஒரு லோகம் சரீரத்தை பத்தி சொல்லுது. ஆத்மனை தெரிஞ்சுக்காம யாரு ஒருத்தன் இந்த லோகத்துல இந்த சரீரம் விட்டுட்டு போவானோ, அப்புறம் இந்த லோகா
அண்ட் ஆத்மான்னு சொல்றது சில இடத்துல. அப்புறம் ஆனா ஜெனரல் மீனிங் லோகம் என்ன? லோக்கியதே ஆலோக்கியதே இது லோகः. அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எது பார்க்கப்படுறதோ எது தெரியப்படுறதோ அது லோகம். ஆனா இங்க என்ன அர்த்தம் சொல்றது இங்க? பார்க்கிறவன் அப்படின்னா ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டா சப்ஜெக்ட், இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டா ஆப்ஜெக்ட். ஆனா வார்த்தை லோகம்தான். லோகத்தின் யாரும் ஆலோக்கியம் பார்க்கறானோ அவன். சப்ஜெக்டிவ் முக்கியத்துவம் கொடுத்த அதே பதம் இந்த பாருங்க. அதனால ஒண்ணு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லோகம், இன்னொன்னு சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லோகம். சரியா? அதனால ஒரு அர்த்தத்துல ஆப்ஜெக்ட் ஆகும், மற்றொரு அர்த்தத்துல சப்ஜெக்ட் ஆகும். அதே பதத்தினை உபயோகப்படுத்துறது சரி. என்னாச்சு இப்போ? அடுத்த வார்த்தை பார்த்தா சஹ ஏனம் அவிதிதஹ ந புனக்தி அப்படின்னு சொல்றது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அப்போ அவனு இந்த ஆத்மனை தெரிஞ்சுக்காதனால அந்த ஆத்மனால அவன் காப்பாற்றப்பட மாட்டான். அது என்னது ஆத்மனால காப்பாற்றப்படுறதுன்னு அர்த்தம்? ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணவனுக்கு ஆத்மா அபயம் கொடுக்கும், பய ரஹித ஸ்திதி கொடுக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும் அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, புனக்தின்னா அது 2 கான்ஜுகேஷன்ஸ்ல வர 2 இடத்துல அதே பதம். இங்க பொதுவா போஜனம் செய்யறது புக்தி போக்தம், இதுக்காடு புனக்தி அணி வரும். ஆனா இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் அர்த்தம். இவனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது அந்த ஆத்மனால அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இங்க இப்போ கொஞ்சம் இந்த வார்த்தையை நம்ம விவரிச்சு பார்க்கணும். அப்படின்னா சம்சாரத்துல இருந்து அவனை காப்பாற்றப்பட மாட்டான், சம்சாரத்துல இருந்து விடுவிக்கப்பட மாட்டான். யாரு? ஆத்மனை தெரிஞ்சுக்காம சரீரம் விட்டுட்டு போனவனும். ஆக்சுவலி நம்ம அத்தியாரோப பிரகரணத்துல இருக்கிறோம், உபாசனைகள் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நடுவில் தெரியாம பழத்துல ஊசி குத்தின மாதிரி உபனிஷத்து வேதாந்தத்துல கொண்டு அங்க 7, 8, 9, 10, 11 மந்திரங்கள் எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு. மகா வாக்கியம் அங்க வந்தது. அப்புறம் வித்யா சூத்திர விசலேஷணம் வந்தது. அவித்யா சூத்திரத்துல நம்ம இருக்கிறோம். சரியா? இதே மாதிரி தைத்திரோபனிஷத்துல நமக்கு ஆல்ரெடி இந்த கருத்து இருந்தது. எப்படி இருந்தது அங்க? அதசோ பயம் கதோ பவதி அனிருக்தே அனிலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கினவனுக்கு அவனுக்கு பயரஹிதன் ஆயிடுவான், அபயம் கிடைக்கும் அவனுக்கு. அப்போ ஆத்மையே அபயத்துக்கு காரணமாயிருக்கு. ஆனா இப்ப இங்க ஆத்மா பயத்துக்கும் காரணமாயிருக்கிற போல் சொல்றது. அது எப்படி ஒன்னே பயத்துக்கு அபயத்துக்கு காரணமாயிருக்குன்னா தைத்திரியத்துல கூட இதே தானே சொல்லியிருக்கேன். அத தஸ்ய பயம் பவதி, இல்லைன்னா அவனுக்கு அந்த ஆத்மனாலேயே பயம் ஏற்படும். அப்படின்னு அர்த்தம். தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. இதெல்லாம் தைத்திரியத்துல சொன்னாரு. ஸோ அபயம் பயம் అనేది அங்கே சொல்றது. என்ன சொல்லி? வேற ஏதோ பேய் பூத்தம் பார்த்தா அதனால பயப்பட்டான் அப்படின்னு இல்லை. ஆத்மானு தெரிஞ்சுக்கணவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அபயம், தெரிஞ்சுக்கலன்னா பயம். இந்த தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்காத என்னன்னா துவைத்தம் பார்க்கறதே. உதரம் அந்தரம் குருத்தே, இவ்வளவு பிசுறு பேதம் பார்த்தா கூட அங்க துவைத்தம் பார்த்தா நீ அத்வைத்தமான ஆத்மனை பார்க்கல, அதனால பயம். அப்போ அந்த ஆத்மாவே
அபயத்துக்கு பயத்துக்கு காரணமாயிருக்கன்னு சொன்ன கேள்வி வரும். எப்படி ஒரே பிரம்மன் become the cause for fear and fearless ரெண்டுத்துக்கு சரியா? இது கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் உபனிஷத்து சொல்றது. அவிதிதம் பிரம்மா, இங்க வந்துச்சு அவிதிதம் வார்த்தை, தெரிஞ்சுக்கல அவன். பய காரணம், அன்னோன் பிரம்மன் இஸ் பயத்துக்கு காரணம், விதித்தம் பிரம்மா இஸ் அபய காரணம். தெரிஞ்சுக்கின பிரம்ம அபயத்துக்கு காரணம். சரியா? அப்படி என்ன அர்த்தம்? இங்க அன்னோன் என்னது? துவைத்த பார்த்தா துவைத்த பிரபஞ்சம் பய காரணம். சரியா? அத்வைத பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்ட அபய காரணம். அதனால உதாரணம் பார்த்தா கயிறுன்னு கயிறா பார்த்தா பயம் இல்லை. கயிறுன்னு பாம்பா நினைச்சு பார்த்தா பயம் இருக்கு. இப்போ பயம் இல்லைன்னு பயம் இருக்கேனே ஒரே கயிறுன்னு பார்த்துதான் ரெண்டு ஏற்பட்டுச்சே இல்லையா? புரிஞ்சது? இப்போ எப்படி ஒரே கயிறே தான், தெரிஞ்ச கயிறு பயரகித காரணம், தெரியாத கயிறு வேற ஏதோ மாதிரியா தெரிஞ்சதுன்னா பய காரணம். சரி, அதனால வேற இடத்துல ஆத்மானம் விந்ததே வீரியம், ஆத்மனு தெரிஞ்சுக்கினவனுக்கு பலம் வரும். பலம்னா அதான் பயர்ஹிதமாயிடுவான். வீரியம் எங்க கேனோபனிஷத்துல வந்துச்சு. அதனால உபனிஷத்து அவ்வளவுதான் சொல்லி ரெண்டு உதாரணம் கொடுக்கறது. ஒண்ணு வேதம் படிச்சு பாராயணம் பண்ணா புண்ணியம் கொடுக்கும். அப்போ படிக்கலன்னா புண்ணியம் கொடுக்கல வராது இல்லையா? பண்ணாதானே வரும். அப்படின்னு ஒரு உதாரணம். யதா வேதஹ வா அனனுக்தஹன்னு சொல்லல. வேதம் படிக்க மாட்டான், பாராயணம் பண்ண மாட்டான். பாராயணம் பண்ணா அது அவனுக்கு புண்ணியம் கொடுக்கும். அனனுக்தஹன்னு சொல்லாம இருந்த அதே போல சொன்னா புண்ணியம் வரும். பிரம்மன் தெரிஞ்சுக்கிட்டா பயம் போகும், தெரிஞ்சுக்கலன்னா பயம் இருக்கும். இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குன்னா, கர்ம அக்ருதம். இப்போ இந்த கர்ம செஞ்ச இந்த பலன் கிடைக்கும் அனே வேதத்துல சொல்லியிருக்கேன். செஞ்சதானே. அக்ருதம் கர்ம எப்படி பலன் கொடுக்காதோ, படிக்காத வேதம் எப்படி பலம் புண்ணியம் கொடுக்காதோ அது ஓல் அப்படின்றது. அவ்வளவுதான். அப்போ ஆப்போசிட் சொல்ல மாட்டேங்குது. நம்ம புரிஞ்சுக்கணுங்க. வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அப்ரப்டா இருக்கு இல்ல. சோ அக்ருதம் கர்மா அப்படின்னா அது ரட்சிக்காத. இங்க புண்ணியம் கொடுக்கணும்னா அது காப்பாற்றும். புண்ணியம் கொடுத்தானே காப்பாற்றணும், ரட்சிக்கும். இப்போ படிக்கல நீ வேதம், அது ரட்சிக்காது, உபயோகப்படாது. இந்த கர்ம செஞ்சா இது உனக்கு கிடைக்கும், இது பண்ணல நீ உனக்கு கிடைக்காதுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணாது அர்த்தம். அதுக்கப்புறம் எது இக அக்ஞானி, யாரு இப்போ இந்த அக்னஹா தெரிஞ்சுக்காம இருக்கானோ அவன் அடுத்த பாதி படிக்கல இல்ல. சரி, இப்போ அங்க வரைக்கும் கருத்து புரிஞ்சதா? அது சொன்னதுக்கு அப்புறம் உபனிஷத்துக்கு இந்த கர்மான்னு சொல்லிச்சுல, அக்ருதம் கர்மானி. அடுத்தது எது இஹவா அபி அபி ஏனேவம் வின் மகத் புண்ணியம் கர்மா கரோதி தத்தாஸ்யாந்ததஹ க்ஷீயத ஏவ ஆத்மானமேவ லோகம் உபாசீத சய ஆத்மானமேவ
லோகமுபாஸ்தே ந ஹாஸ்ய கர்ம கீயதே. இப்போ அதனால ஆத்மனை தெரிஞ்சுக்கிறது வித்யா சூத்திரத்துல சொல்லிருக்கல. ஓகே, ஆத்மா ஆத்மா இத்தேவ உபாசித்தான்னு வித்யா சூத்திரத்துல சொன்ன விஷயத்துல இப்ப இங்க இப்போ அவித்யா போகணும்னா வித்யா வரணும். அப்போ வித்யா சூத்திரத்துக்கு கனெக்ஷன் பண்றது அவித்யா சூத்திரத்துல இருந்து. அவித்யா சூத்திரத்துடைய ப்ராப்ளம் சொல்லிச்சு தேவானாம் பசு இல்லையா. அப்ப இங்க என்ன சொல்றதுன்னா இந்த பாகத்தில் தென் எது எது இக எப்போ ஒருத்தன் இங்க சப்போஸ் யார் இவனு, இவன் அக்னஹா அக்னாகனம் இல்லாதவன் தான் இவனு. அதனாலதான் கர்ம காண்டத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்து ஈடுபட்டு இருக்கிறான் இவன். அனேவம் வித்து அனேவம் வித்தனே அங்க ஒரு நடுல அபி அவன் தெரியாத இந்த அக்ஞானி யாராவது பெரிய பெரிய மகத் புண்ணிய கர்மா பெரிய யாகம் பண்ண பெரிய நானும் இந்த கோவிலுக்கு 10 லட்சம் கொடுத்தான். 10 லட்சம் இல்லப்பா, நீ 10 கோடி கொடுத்தா கூட அதே 10 லட்சத்துக்கு தகுந்த புண்ணியம் வருதே, 10 கோடிக்கு தகுந்த புண்ணியம் வருதே. ஆனா உபனிஷத்து என்ன சொல்ற தெரியுமா? கர்ம கரோதி மகத் புண்ணியம் கர்ம கரோதி தது அஸ்ய அந்ததः க்ஷீயதா. அது புண்ணியம் தானே, இவ்வளவு புண்ணியம் இவ்வளவு புண்ணியம். அது இது சீக்கிரமா குறைஞ்சு போயிடும், அது கொஞ்சம் நிதானமா குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போறது, அடிஞ்சு போறது, கருங்கி போறது எனக்கு எதுக்கு? அதுக்கப்புறம் என்ன கதை சார்? அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, நீ யோசிக்கணும். வெரி கிளியரா சொல்றது உபனிஷத்து. அதனால பெரிய பெரிய ஆகின்றன மகத் புண்ணியம் கர்ம கரோதி அங்க அப்படி சேர்த்துக்கணும். அப்படி க்ஷீயத்தை ஏவ வார்த்தை இருக்கு. மகத் கர்ம அப்படி க்ஷீயத ஏவ. சரியா? அதனால அது க்ஷீணிச்சு போகும். அதனால கீதையில என்ன சொன்னார் பகவான்? ஏவம் புக்த்வா புண்ணியலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி. புண்ணியலோகம் எவ்வளவு புண்ணியலோகம் போட்டோம், எத்தனை லோகங்கள் இருக்கு, என்ன பண்றோம்? புண்ணியம் க்ஷீணிச்சு போனதுக்கு அப்புறம் மத்திய லோகம் விஷந்தி, திரும்பி இங்க வர வேண்டியதுதான். அப்போ அதனால க்ஷீணிச்சு போகும் అని சொல்றது. இப்ப இங்க இப்போ பேசின இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதன்னு சொல்றானே. அதிலேயே பார்த்தா தர்மம் அனுசரிச்சவன்னு தர்மம் காப்பாற்றும், தர்மா வில் ப்ரொடெக்ட். அப்படி இல்லை, தர்மஹா ரக்ஷதி ரக்ஷிதா. இங்க என்னன்னா தர்மத்தினை யாரு காப்பாத்துவானோ அவனு தர்மம் காப்பாத்துவன்னு அர்த்தம். தர்மம் தலை காக்கும் சொல்றேன். இங்க இவனு காப்பாத்தல, இவன் அனுசரிச்ச அப்படின்னு தானே. அப்படின்னா அப்போ அனுசரிச்ச தர்மம் காப்பாத்தணும் இல்லையா? நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாதன்னு சொல்றீங்க. அங்க சந்தேகம். ஆபேட்சிக ரட்சணை கொடுக்கும். ஆபேட்சிகன்னா ரிலேட்டிவ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ஆத்தியந்திக ரட்சணை கொடுக்காது. உபனிஷத்து அதான் சொல்றது, ஆத்தியந்திக ரட்சணை வராது. பர்மனன்ட் ஆத்தியந்திக ரட்சணை என்ன? பர்மனன்ட் ரிலீஃப் ஃப்ரம் தி சம்சாரா. முதல்ல ஜாப் பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் டெம்பரரி பர்மனன்ட் ஆகுது. அப்புறம் பர்மனெண்டா போது வேண்டான்னு கூட சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிடும். ஆனா இங்க இப்படி ரிட்டையர் ஆக மாட்டேன். நீ டயர் ஆனா கூட திரும்பி இன்னொரு ஜென்ம வந்துடும். அதனால
தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னா கூட இட் இஸ் ஓன்லி ஆபேட்சிக டெம்பரரி தான், இட் இஸ் நாட் ஏ பர்மனன்ட் ரிலீஃப் అని தெரிஞ்சுக்கணும். அப்போ எது ரக்ஷணை சார்? நிஜமான ரக்ஷணன்னு உபனிஷத்து சொல்றது, ஆத்மானமேவ லோகம் உபாசீத, இங்கே இருக்கு. அங்க ஆத்மானமேவ உபாசீதான்னு வித்யாசூத்திரத்துல சொல்லி இருக்கிறது, ஆத்மானமேவ உபாசீத. பாருங்க, இதே மாதிரி படிக்க மாட்டாங்களா, படிச்சானும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலையா, ஏத்துக்கிறதுக்கு என்னமோ ஏத்துக்கல, புரிய மாட்டேங்குது. அதனால நிஜமான கவச்சம் ப்ரொடெக்ஷன் ரக்ஷனை வேற என்னென்னமோ சொல்றாங்களே சார். கவச்சம், நாராயண கவச்சம் பத்தி நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ஸ்கந்த சஷ்டி கவச்சம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் தேவி கவச்சம் நடுவில் அப்பப்போ அந்த சீசன் வரும்போது அது படிப்பாங்க. சீசனல் கவச்சம் ஞான கவச்சம்தான் நிஜமான கவச்சம் ரக்ஷணை. அன்னைக்கு ஐயப்பனை பத்தி பேசிட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே பேசல தெரியல, இந்த சாங்கு பண்ணதுனால என்னமோ அன்னைக்கு அங்க ராமகீதத்துல கூட விஷன் டாபிக் அப்படியே இருக்கிறதுனால அன்னைக்கு சங்கராந்தி தெரியல எத்தனை பேர் நீங்க கேட்டீங்களோன்னு, சங்கராந்தி அப்புறம் மகர சங்கராந்தி மகர ஜோதி ஏதோ தோணிச்சு சில. ஞான கவச்சம் பெல்ட், ஐயப்பனை இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி காலுக்கு பெல்ட் வச்சிருக்காரு, காலுக்கு இடுப்புக்கு சேர்த்து, சரியா திரும்பி சொல்ல மாட்டேன். அதேதான் அந்த ஞான கவச்சம் இதை வச்சுக்கிட்டு இருந்தா நீ லோகத்துல அப்படி இருந்தா கூட நீ சென்டர்ல தான் அப்படி உட்காருவேன். அவர் எப்படி இருப்பாரு கவனிச்சிட்டீங்க? ஏகம் சிங்கிள் பாயிண்ட் நடுவில் இப்படி வந்தான், அது எதுவுமே அங்க கவுந்து போகாம இருக்கணும். ஞான ரொம்ப அழகான இது, அது சிம்பாலிக் இல்லை, அதுதான் அது சொல்றதுக்கு தான் அந்த கதையில 18 படி தத்துவமசி அற்புதம். அதனால ஆத்மானமேவ லோகம் உபாசித்தன்னு உபனிஷத்தை ஸ்பஷ்டமா சொல்றது. சரி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அர்த்தவாதம் கூட உபனிஷத்து சொல்றது, அது லாஸ்ட் அதுக்கு தான் அங்க நிறுத்திட்டேன். அஸ்மாதேவ ஆத்மனஹ யத்யத் காமயதே தத் 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 ஸ்ருஜதே அப்படின்னு ஒரு சின்ன அர்த்தவாத போர்ஷன். என்ன இன்னும் அது ஒரு ஒரு விதமான உபாசன மூட்ல இருக்கே உபனிஷத்து இன்னும். ஏன்னா நாம அப்படி இருக்கோம். வித்யாசூத்திரம் அவித்யாசூத்திரம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தா கூட தேவாளு என்ன நல்ல வர்ணங்களோ. அப்போ நான் பிராமணனா இருந்த பெருமைப்படுறேன், என்னை பத்தி பாராட்டி சொல்லிட்டீங்களே உபனிஷத்து. மிச்சம் எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி நினைச்சு. ஆனா இங்க அப்பப்போ கிளாஸ்ல நீ இங்க பிரம்ம ஜானம் கேட்கறீல்ல, நீ பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்திருப்தியா இருக்கு. அர்த்தவாதம் என்ன சொல்றதுன்னு உபனிஷத்தும், இந்த ஆத்ம ஞானி எதை சங்கல்பிப்பானோ அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. எப்படி ஒரு சித்தன் போல் அப்படின்னா என்ன, அஷ்ட சித்திகள் வந்துருமா, வந்தாதான் அவனுக்கு ஞானியா வரணுமா வருமா அப்படின்னு இல்லை அர்த்தம். இது ஒரு அதனால அர்த்தவாதம்னு சொல்லிட்டோம். என்னன்னா தைத்திரியத்துல கூட இந்த மாதிரி கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி அப்படி. என்ன அர்த்தம்னா, ஞானி அவன் ஞான நிஷ்டவானானதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன சங்கல்பம் இருக்கும், என்ன காமம் இருக்கும்,
அப்ப எதுக்கு உபனிஷத்து இப்படி சொல்லி நடுவுல கொஞ்சம் டீவியேட் பண்ணணும்? அது இல்லப்பா. ஞானிக்கு காமம், சங்கல்பம் அவனுக்கு இல்லைன்னா கூட அவனு நினைச்ச லோக சங்கிரகார்த்தம் அவனு அது நடக்கும். அது இதான். அது என்ன, அது ஈஸ்வரன் விபூதி தவிர எதுவுமே அவனுக்கு அவன் மேல போட்டுக்க மாட்டார். அவன் கிளைம் பண்ண மாட்டார் அவர். அதுதான் இங்க நம்ம லோகத்துல பாக்குறோம், இப்பவும் நடக்கும். ஏன்னா அந்த ஞானி சுவாமியார் எத்தனை பேருக்கு ஏதாவது நினைச்ச ஒரு ஆசிரமம் கட்டணும்னா பத்தாண்டு நிறைய கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் வந்துடும். லோகத்துல எல்லா கிட்ட நின்று வரும். இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஒரு பாப்புலர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய பணம், நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நிறைய ஆக்டிவிட்டிஸ், நம்பர் 1 இன் த வேர்ல்ட் அன்வோர்டு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா அந்த சக்தி தான். ஆனா உண்மையான ஞானி அது எல்லாம் கூட எதுவுமே பண்ண மாட்டார். அப்போ உண்மையான பொய்யான ஞானி அப்படி இருக்கானுன்னா அது நமக்கு விசாரணை வேண்டாம். அப்படி என்ன ரமணர் என்ன பண்ணாரு? ஆனாலும் அவருடைய இது ஞானம் அப்படியே பரவிச்சு. அது அவர் சங்கல்பம் பண்ணி கூட பண்ணல. பூ அங்க இருக்க மணகிறது. அது சொல்லுவேன், நான் இங்க இருக்க எல்லாரும் வாசனை வாங்கிக்குவோம். எத்தனை பேருக்கு வாசனை வந்துச்சு? நிறைய பேர் வாங்கிக்கல. இப்படிதான் அது நினைச்சுமா புஷ்பம். அது அப்படி ஜஸ்ட் இட் வில் blossom and gives the fragrance. அது போல ஆயிடுச்சு தவிர. ஸோ அந்த மாதிரி கூட பெரிய பெரிய விபூதிகளை நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ போன வருஷம் அந்த திருவண்ணாமலையிலிருந்து வரும்போது ஸ்ரீபுரம் போனோம். அது என்னது பண்ணது, அது பிரதிஷ்டை பண்ணது இருந்த அவர் சுவாமியார் சன்னியாசிதான், உபாசகர். அது ஞானம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியா இல்ல அது உபாசன பலம்? அதனால என்ன பணம், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த என்னென்னமோ நடக்கிறது இல்லையா, ஒரு பெரிய நிறைய இருக்கு இல்ல. அப்படி ஆகும். எது சின்ன ஒரு கோவில் கட்டுறோம்னு சொன்னா அந்த ஞானி சன்னியாசி நிறைய பேர் நிறைய கொடுப்பாங்க இல்லையா, ரொம்ப சுலபம் வரும். அந்த வகையில இல்ல. இங்க இன்னொரு விதமா எடுத்துக்கிட்ட முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் பார்த்தோம். யம் யம் லோகம் மனசா சம்விபாதி விஷுத்த சத்வஹ காமயதே யாம்ஸ்ய காமான் தம் தம் லோகம் ஜெயதே காம்ஸ்ய காமான் தஸ்மாத் ஆத்மக்னம் ஹி அர்ச்சயேத் பூதி காமஹா. ஆனா இங்க சொன்ன விதானம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. விசுத்த சத்வஹான்னா ஞானி. அவர் என்ன சங்கல்பிச்சான், அவரு அப்போ சங்கல்ப ரஹிதான் காமான் అని சொல்லி భగవద్గీతలో అవంద యోగారూఢ అని అంగ சொன்னாரு మరి. இப்ப இவருக்குள்ள அப்படி சங்கல்பம் வரணும் అనేది கூட ஈஸ்வர் இச்சதா, அதுக்கு கூட அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக மாட்டாங்க, பட் நடக்கும். அப்படி சொல்லி தம் தம் லோகம் ஜெயதே அப்படின்னா ஏதாவது நடக்கும். சித்திகள் இருந்தா கூட இருக்கலாம். அது நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. ஞானிக்கு அதெல்லாம் இருக்கணும், அவன் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி. வாக் விபூதி இருந்தாவே போதுமே, அதி விபூதி தான். பல வகை சொன்ன இல்லையா, அன்னைக்கு புத்தர்னு பத்தி சொல்லும் போது அந்த அவருடைய பர்சனாலிட்டி ஒரு விபூதி தான். அத்தனை பேர் ராஜகுமாரர் இல்லையா கரிஷ்மான்னு சொன்னாங்க. ஒரு ஒரு இடத்துல அந்த விபூதி ஒரு ஒரு விதமா அது வியக்தமாகும்.
இங்க என்ன சொல்றது, அப்படிப்பட்ட அந்த ஆத்மஜ்ஞனே ஞானினி யார் பூஜிப்பாங்களோ, நிறைய எனக்கு இந்த லோகத்துல நல்லது நடக்கணும் అని மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கிறவன் ஞானினி ஆராதிக்கணும்னு சொல்றது உபனிஷத்து. தெரியல, இது தெரிஞ்சோ தெரியா எல்லாரும் சுவாமி ஞானியா தத்துவபோதத்துல சொன்னாங்க இல்லையா, ஞானினி நமஸ்கரிச்சு பூஜிச்சு ஆதரிச்சு சாப்பாடு போட்டு இதெல்லாம் இது பண்ண ஞானி செஞ்ச புண்ணிய அவருடைய ஆகாமி புண்ணிய கர்மம் எல்லாம் அவங்களுக்கு வரும். அவர் இப்படி இருக்கும்போது அவனாலையும் சில கர்மம் நடக்கிறது. அது அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, அவருடைய கர்மபலம் எங்க போகும் சார், எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும், நீ ஏன் கவலைப்படுற, அது ஈஸ்வரன் ஃப்ரீயா வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். யாருக்கு யாரெல்லாம் ஞானிகளை பூஜிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்களோ மதிப்பாங்களோ அவங்க எல்லாரும் எடுத்துங்கோ பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் அப்படி இப்படி பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ எல்லாம் பாப்பம் எடுத்துக்கோங்க, பிளாக் மணி எடுத்துக்கோங்க, கஷ்டப்படு. ஓகே, டோன்ட் கெட் லாஸ்ட். அடுத்த வாரம் அது முதல்ல சொல்லிட்டேன். மனது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனசு, அது கொடுக்கும். சரி, லோக சங்கிரகார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சின்ன குழந்தை 8 வயசு காலடியில இருந்து கிளம்பி போறது அடுத்த வாரம் கர்நாடகா போய் அப்படி 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 போய் மத்திய எதுக்கு சரி, அது இப்போ அங்கேயே இருக்கான என்ன ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவன் பெரிய 12 வருஷம் இருக்கணும்னு அப்படி எவ்வளவு நாள் இருக்காரு என்னமோ தெரியல, நான் பார்க்கணும், கதை பார்த்தா தெரியும். அப்புறம் இருக்காரு, கொஞ்ச நாள் தான் இருக்காரு குரு கிட்ட. பூர்ணமா போனா அது அவனுக்கு அப்புறம் என்ன போகணும், முறைப்படி குரு கிட்ட போனோம். குரு கூட அதுக்கு அடுத்த காரியம் என்ன நடக்கணுமோ இந்த அவதாரம் சங்கரர் அவதாரத்துக்கு ரெஸ்ட் பண்ணதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஞான கங்கை பிரவகிக்கணும் இல்லையா, அப்படி அப்போ எவ்வளவு காசில உட்கார்ந்துட்டு அங்க வேலை இயக்கச்சு நான் ஸ்டாப் ரெஸ்ட்லெஸ் டயர்லெஸ்ல ஏன் பண்ண லோக சங்கிரகம். சரி, இது 15வது மந்திரத்துடைய விஷயம். அடுத்தது 16வது மந்திரம். அதோ அயம் வா ஆத்மா சர்வேஷாம் பூதானாம் லோகः சயஜ்ஜுஹோதி யத்யஜதே தேன தேவானாம் லோகः அத யதனுப்ரூதே தேன ருஷீணாம் அத யத் பித்ருभ्यो நிப்ருணாதி யத் பிரஜாமிச்சதே தேன பித்ருணாம் அத யன் மனுஷ்யான் வாசயதே யதேभ्यो அசனம் ததாதி தேன மனுஷ்யாணாம் அத யத் பசுभ्या த்ருணோதகம் விந்ததி தேன பசூனாம் யதஸ்ய கృహேஷு ஸ்வாபத வயாகம்ஸ்ய திபீலிகாப்யः உபஜீவந்தி தேன தேஷாம் லோகः. அங்க நிறுத்துரு. 16வது மந்திரம். இப்போ மேல ஒரு அவித்யா சூத்திரம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த நடுவில் இப்போ 13 அந்த 14 15 இந்த மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா டைவர்ஷன் விஷயம், எது வர்ண சிருஷ்டி அதெல்லாம் அந்த டைவர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இப்போ மெயின் ரோடுக்கு வருது உபனிஷத்து. என்னது திரும்பி மெயின் ரோடு என்ன மெயின் பேசுறது அவித்யா சூத்திரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவித்யா சூத்திரத்திலேயே அந்த வர்ணம் அப்புறம் கிரியேஷனுக்கே போனோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவித்யா சூத்திரத்துல முக்கியமான கருத்து என்ன, நமக்கு
அக்னஹ அக்ஞானி தேவானாம் பசு. அதானே ரொம்ப விசாரணை பண்ணோம். இப்போ உபனிஷத்து இன்னும் ஒரு படி மேலுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுது. அப்பா அவனு அந்த அக்ஞானி தேவர்களுக்கு மட்டும் பசு இல்லப்பா, அக்னஹ சர்வேஷாம் பூதானாம் பசு. சர்வேஷாம் பூதானாம் பசு. இவன் எல்லாருக்கும் கடன் பட்டு சொல்லி இப்போ இங்க பேசுறது. சர்வேஷாம் எல்லாருக்கும் பூதானாம் பசு. பதங்கள் சிலது மட்டும் எடுத்துக்கிற அர்த்தம், விஷயம் புரிஞ்ச போதும். இப்போ வைதிக கர்மங்கள் முக்கியமா நம்ம பேசிக்கலி இப்போ உபனிஷத்துல பேச வைதிக கர்மா. இப்போ வைதிக கர்மங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இல்லை இண்டிவிஜுவலா. சாமூகிகமா ஏதோ கோவில்ல இங்க கணபதி ஹோமம் அப்படின்னு இப்போ ஒன்ஸ் இன் வயல் நம்ம வீட்டுல பண்றோம், தெரியாது. அது ஒன்றும் தெரியாம ஏதோ பண்றோம், பண்ணணும்னு சொன்னாங்க அது பண்ணணும். இந்த உபநயனம் வரும்போது கல்யாணம் வரும்போது கொஞ்சம் வைதிக கர்மம் காணப்படும், இறந்து போனப்போ. ஓகே, அப்போ அந்த வைதிக கர்ம பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான், ஆக்சுவலா சேவை பண்றான். அப்படி என்ன அர்த்தம், எல்லோருக்கும் ருணப்பட்டிருக்கான், ருணி, கடன் பட்டு. அப்போ என்னாச்சு, வாழ்க்கை முடிச்ச எல்லாம் சேவை பண்ணிட்டே இருக்கணும், கடன் தீர்த்துட்டே இருக்கணும். ஓகே, இவன் இப்போ யாரு பத்தி பேசணும், அக்ஞானி பத்தி பேசுறோம். அக்ஞானி அப்படின்னா அவனும் ருணி, கடன் பட்டிருக்கிறவன். அப்போ அந்த கடன் தீர்த்தனவன் சொன்னா இவன் கிரகஸ்தனா இருந்திருக்கணும். ஏன்னா யக்ஞ யாகம் பண்ணணும்னா கிரகஸ்தனா இருக்கணும், இல்லைன்னா பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. யாரும் இல்லைன்னா பண்ண முடியாது. சில யக்ஞ காரியங்கள்ல புத்திரன் இல்லைன்னா பண்ணக்கூடாது, முடி நெறிஞ்சா பண்ணவே கூடாது, அங்க வைக்கல்யம் இருந்தா பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. சரி, இத்தனை அதெல்லாம் அப்புறம் கூட வரும் டாபிக். இங்க என்னன்னா, அப்ப அந்த கிரகஸ்தனை ருணி அவனு கிரகஸ்தனா இருந்திருக்கணும். பஞ்சமகா யஜ்ஞங்கள பேர்ல நம்ம இங்க வரைக்கும் எப்பவுமே நாங்க சொல்றோம் தவிர பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லிட்டு பகவத்கீதை 3rd சாப்டர்ல அதெல்லாம். பட் அங்க எங்கேயுமே நமக்கு அசல கிளியரா இது எங்க இவ்வளவு நான் படிச்சோம், எந்த உபனிஷத்துல அது வேற எங்கேயுமே கீதையில கூட அப்படி எங்கேயுமே சொல்லல. இந்த உபனிஷத்துல இப்போ பார்க்க போறோம் அது. ஆனா இங்க பஞ்சமகா யஜ்ஞங்கள் எந்த விதத்துல சொல்றதுன்னா, அதெல்லாம் நீ கடன் பட்டி ருணம், நீ எல்லாருக்கும் பசுவா ஜீவிக்கிறேன்னு சொல்றதுக்காக பஞ்சமகா யஜ்ஞங்களை பத்தி சொல்றதே. நம்ம ஜெனரலா பாசிட்டிவா சொல்றோம் யாருக்கு, பிகினிங் கர்மயோகத்துல இன்னும் சித்த சுத்தி ஆகாதவனுக்கு சொல்றோம். சரியா, மறக்கக்கூடாது, கான்டெக்ட் மறக்கக்கூடாது. அது சொல்லும் போது ஒரு உபனிஷத்து இது எல்லாத்தையும் பத்தி ஆல்ரெடி வேற உபனிஷத்துல வேற இடத்துல சாஸ்திரம் நல்ல விவரமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்றது. சரி, நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்னன்னு. இங்க உபனிஷத்து அந்த டியூட்டிஸ் இவன் கடன் பண்ணிருக்க டியூட்டி, என்னுடைய டியூட்டி என்ன அர்த்தம், கடன் பட்டிருக்கேன் பண்ணணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க லிஸ்ட் வரிசையா கொடுக்கறது உபனிஷத்து. அந்த லிஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க மந்திரம் பார்க்க வேண்டாம், எல்லா வார்த்தை எடுத்துக்கல நானும், என்ன அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சா போதும், சிலது மட்டும். அதஹ அயம் வா ஆத்மா அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல ஆத்மான்னா கிரகஸ்தனன் அர்த்தம். அந்த அஜ்ஞானத்துல இருக்கிற கர்ம காண்டத்துல இன்னும் ரொம்ப ஈடுபாட்டு இருக்கிற அஜ்ஞானி, அவன் நீங்க ஆத்மானு கூப்பிடுறது. ஸோ இங்க அந்த கிரகஸ்தா என்ன, அஜ்ஞான கிரகஸ்தா, அதுக்கு மறக்கூடாது. சர்வேஷாம் பூதானாம் லோகஹ
திரும்பி போறோம். இங்க லோகஹான்னு சொன்னா இவன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போக்கிய வஸ்து. இந்த இடத்துல லோகஹான்னா போக்கிய வஸ்து. சரியா? ஆனா பொதுவா ஜெனரல்லி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஐ ஆம் தி போக்தா அண்ட் இதெல்லாமே போஜ்யம் அப்படின்னு போக வஸ்து எல்லாமே என்ன. ஆனா உபனிஷத்து இங்க உல்டா சொல்றது. அதெல்லாத்துக்கும் நீ போக்கிய வஸ்து, அதெல்லாதான் போக்தா. அது உனக்கு தெரியலையே. பாத்தீங்களா? வேற எங்கேயுமே இப்படி அதான் பிரதாரண்யக்கும் அசல எல்லா உபனிஷத்தும் அப்படிதான் ஒரு யூனிக். இங்க வேற எந்த உபனிஷத்துல பார்க்காத விஷயங்கள் ரிவர்ஸ் சொல்றது. நீ போக்கியம் அது எல்லாத்துக்கும் சரியா. ஆனா நீ வேற மாதிரி நினைச்சுக்க. ஐ ஆம் தி போக்தா டு த வேர்ல்ட் அதர் பீயிங்ஸ் అనేది நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போ அது எல்லாத்துக்கும் நான் போக்தா அப்படின்னா நான் ருணப்பட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன கேட்டு இந்த குடிங்கிறாங்கோ உயிர் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அது எல்லாத்தையும் நம்ம இந்த பஞ்சமஹாக்னங்க அதாவது என்ன தெய்வ ருணம், பித்ரு ருணம், ருஷி ருணம், பூத ருணம் இதெல்லாம் சொல்லி 5 பஞ்சமஹாக்னா ருணம். பஞ்சமஹாக்ன பேர் அப்படி கூட உபனிஷத்து ஒண்ணு வரிசையா லிஸ்ட் கொடுக்கறது. இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா, எப்போ ஒருத்தன் இந்த ஆகுதி ரூபத்திலோ தேவதைகளுக்கு எல்லாருக்கு ஆகுதிகள் கொடுக்கறானோ அப்படின்னா இவன் அந்த தேவதைகளுக்கு இவனும் போக்கிய வஸ்து. அதனால்தான் தேவானாம் பசுன்னு சொல்லியிருக்குமே. ஓகே, அப்போ இவன் தேவானாம் லோகா. பாயிண்ட் நம்பர் 1. லோகான்னு என்ன சொன்ன? போக்கிய வஸ்து. ஓகே, இவன் இந்த கிரகஸ்தா சரியா போக்கிய வஸ்து இல்ல பசு అని அர்த்தம். அவங்க சொன்னபடி நடக்கிறது. அப்படி ஆயிடுறாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு? தெய்வ யக்னம் பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் எப்போ ஒருத்தனை இவன் வேதங்களை நல்ல படிக்கிறா, பாராயணம் பண்றா, சாண்ட் பண்ற, ரிசைட் பண்றா அப்படின்னா அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னது? ருஷி யக்னம். ருஷிகளுக்கு கொடுத்தாங்க நமக்கு. அது அந்தந்த வேதத்துக்கு அந்தந்த ருஷி அந்தந்த கோத்திரம் இருக்கிறதுனால அதெல்லாம் படிக்கணும். அவங்க ருஷம் அப்பதான் தீரும்னு சொன்னோம். ஆனா இப்போ நீ அப்படி பண்ணிட்டே இருந்த யாராவது ஒருத்தனும் அந்த ருஷிகளுக்கு இவன் போக்கிய வஸ்து ஆயிடுறான். ஏன்னா ரெகுலர் பாராயணம் கூட எல்லாரும் வாத்தியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாராயணம் பண்ணா அப்படின்னா ருஷீணாம் லோக. பாயிண்ட் 2. முதல்ல தேவானாம் லோகா. லோகான்னு வார்த்தை அர்த்தம் கரெக்டா வச்சு. அப்புறம் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் பண்ணான்னா? ஒன்றும் கிடைக்காது. நீ கடன் பட்டு இருக்கிற. கடன் பட்டுறவனுக்கு எப்படி என்னதான் கிடைக்கும்? கடன் தீர்த்து கடன் தீரும். கடன் தீரும். பாத்தீங்களா? அதனால என்ன கிடைக்கும்? அது வேற கிடைக்கல. பத்தேவாய தோஷம் வரும்னு சொல்லதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பயப்படு. அப்புறம் 3வது அதே விதமா பித்ருகளுக்கு இந்த பிண்டதானங்கள் இதெல்லாம் செய்யறானே அவனும். அப்புறம் சந்தானம் குழந்தைகள் இருந்தாதான் ஒருத்தனுக்கு யாரு பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு குழந்தைகள் இருந்தா பித்ருகள் சந்தோஷப்படுவாங்க. சில வாட்டி அதனாலதான் இங்கிருந்து இங்க குழந்தைகள் பிறக்கலன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலா அவங்களை பித்ருகளை சம்திருப்தி படுத்தணும் அப்படின்னு கூட வாத்தியார் சொல்லி ஏதோ பண்ண சொல்லுவான். சரி, எதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க? எனக்கு குழந்தைகள் இருந்தா தெரியுமோ? ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஏதோ பிண்டதானம் பண்ணுவாங்க எங்கட பேரும் சொல்லி அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு எப்பவுமே பித்ருகள் தேர் லிவிங் ஆன் தி செய்தி வேணும் எனக்கு நீ கொடுக்கணும். அதனால நீ புத்திரர்களுக்கு குழந்தைகள் கூட நல்லா இருவேன்னு சொல்லு. அதனால அந்த
கிராண்ட் சில்ட்ரன் வில் பிண்டதானம் பண்ணுவான் ஆசை. அதனாலதான் பித்ருகள் சந்தோஷப்படுவான். அப்ப என்ன ஆச்சு? பித்ருணாம் லோகஹ ஆயிட்டான். 4 அதிதி விஷயத்துல கூட இப்படிதான். இங்க அதிதன்னா நம்ம பொதுவா மனுஷ யக்னம்னு சொல்றோம் இல்லையா, அதிதி. அப்போ அதையும் அதிதீனாம் லோக ஆயிடுறான். சரியா? ஆனா அதிதிని பத்தி தைத்திரிய உபனிஷத்துல சீக்ஷாவளிలో நம்மளை கட்டாயப்படுத்தி மாதிரி சொல்லிருச்சு இல்லையா? ந கஞ்சன வசதோ பிரித்யா சிக்ஷீத தத்விரதம் தத்யயா கயா ச பகுவன்னம் பிராப்னுயாத் அன்னம் பகு குர்வீத். எப்படியோ அப்படி எப்படி செஞ்சு அண்ணன் நிறைய பண்ணிவே, கெஸ்ட் வருவான், கெஸ்ட் கொடு, அது விரதம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இப்ப இங்க உபனிஷத்து அதிதி தேவோ பவானி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிதி அவனும் ஆசீர்வாதம் பண்ணான். நல்லா இருங்க, குட், நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பாடு கொடுத்தீங்க, திரும்பி வருவேன், என் அடுத்த வாட்டி வந்தபோது பார்த்துங்களேன், நல்லா இருக்கும். மொத்தத்துல இவனு அதிதிகளுக்கு கூட அதிதினாம் லோக ஆயிட்டான். அப்புறம் பசுனாம் லோக, அதையும் சொல்றாங்க எல்லாமே. நிறைய இல்லையா, we are talking in a different angle. அது ஜாகிரதை புரிஞ்சு வேணுமனு அது எல்லாத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு பெட் அனிமல் அதன் இதன் அது எல்லாத்தையும் பார்க்கறது. அது ஊருக்கு போகணும்னா இது எங்க வைக்கிறது, என்ன பண்றது, அதே கூட நர்சரி வச்சிருக்காங்களாம், ரெச்சில விட்டுட்டு ஊருக்கு போகலாம், ரெச்சு அந்த மாதிரி, அது இப்போ அவங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நீ அதான் அதுக்காகவே பண்ணிட்டே இருக்கணும், அதே மேல மனசு இருக்கணும் இல்லையா? பசுனாம் லோக, அதுக்கு திருணம், புல்லு, ஜலம், உதகம் கொடுக்கணுமே, அதெல்லாம் கொடுத்துட்டு பாப்பம் இல்லை, அது எல்லாத்துக்கும் அது வேற விஷயம். நீ பாப்பம் புண்ணியம் சொன்னாவே அப்புறம் நீ இன்னும் இந்த லெவலுக்கு வரல. அப்ப அது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி, ஸோ யூ பிகம் ஏ பசு. லோகः ஜந்தூனாமபி லோகः. வேற உபனிஷத்து மொத்தம் 6 லிஸ்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு. வேற சின்ன சின்ன பூனை, நாய், நம்ம இடத்துல அது பாட்டு அதுக்கு நம்ம வீடு சுத்தி நம்ம அங்கே இருந்துச்சு, அடிக்கடிக்கு உட்காரு, அப்போ போகணும்னு தோணும். பாருங்கோ, அதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கிட்ட இருந்து நம்மளை அப்படி இழுத்துட்டு சேவை வாங்கிக்கிறது. அதெல்லாம் சொல்லி பறவைகள், வயாகம்சி, கடைசியில பிபீலிகான்னு சொல்லிச்சு. எறும்பு பாருங்க, அது இவ்வளவு, ஆனா அது பேரு பார்த்த பிபீலிகா, அந்த ஒரு லெட்டர் சைஸ் கூட இல்ல, சிறுசு திசிரதி, ஆனா பிபீலிகா. நான் சுகரை கொண்டு வச்சுக்கிட்டு அது பர்மிஷன் இல்லாம உள்ள போயிடணும், எப்படியோ எல்லாம் பங்கெடுத்து. கொசு கேட்க வேண்டாமா, பிளட் டொனேஷன் பண்றீங்களா? நல்ல வேலை இன்னைக்கு இல்ல, இங்க ஒரு விவஸ்தை வேண்டாம், கேட்காம வேணும் இல்லாம ஃப்ரீயா பிளட் எடுத்துட்டு போறது. ருணப்பட்டிருக்க சரீரத்துல வந்தாச்சு இல்ல, எல்லாருக்கும் ருணப்பட்டிருப்பேன். இப்படி கொசு, பசு, மாடு, எறும்பு எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறது, சேவை வாங்கிக்கிறது. சரி, ஆனா கடைசியில உபனிஷத்து இது சொல்லி, நான் அது படிக்கணும். அந்த கடைசியில எங்க வரைக்கும் படிச்சோம்? உபஜீவந்தி தேஷாம் லோகா யதா ஹவை ஸ்வாய லோகாய அரிஷ்டமிச்சேத ஏவகம் ஐவம் விதே சர்வாணி பூதானி அரிஷ்டமிச்சந்தி தத்வா ஏதத் விதிதம்
மீமாகம்சிதம். சரி, இப்ப எல்லாம் ஏதோ நெகட்டிவா சொன்னாருன்னு பயப்பட வேண்டாம். உபனிஷத்து ஒரு கன்சோலேஷனா ஒரு ஆனா ஒரு பலம் இருக்கு. என்னன்னா, இந்த அக்ஞானியான இந்த கிரகஸ்தன யாரு சர்வானாம் பூதானாம் பசு ஆயிட்டானோ, இவன் இவங்க யாரெல்லாம் இவனுக்கு எட்டுன்னு எல்லாம் சேவை வாங்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் இவனை பிளஸ் பண்ணுவாங்களாம். இந்த பாயிண்ட் மட்டும் வேற ஏதோ உபனிஷத்துல பார்த்தோம். பிளஸ் பண்ணுவாங்க. என்னன்னா வீடு வாசல் குத்தி கொண்டு கூட நல்லா இரு அப்படின்னு. ஏன்னா நீ தீர்க்க காலம் இருந்தா எங்களுக்கு குடுத்துட்டே இருப்ப இல்ல, நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்த குடுத்துட்டே இருப்ப இல்லையா, அதனால தே வில் ஆல் பிளஸ். சரியா? மரங்களை கூட அப்படி பண்ணுமா? நம்ம மரங்களை பத்தி சொல்லல. செடிகளை தண்ணி ஊற்றணும், அது பாதுகாக்கணும், கேர் எடுக்கணும். ஸோ இதனால இந்த பலம் மட்டும் இருக்கு. இது எப்படின்னு சொன்னா, இப்போ என்ன சரீரத்துல எனக்கு இந்த கைகள் கால்கள் எனக்கு உதவியா இருக்கு இல்லையா, அது செஞ்சுக்க வேண்டியது அது எல்லாத்துக்கும் உதவியா இருக்கிறதுனால கை கால்களை எனக்கு சேவை பண்றது போல். அப்போ நானு இதை பத்தி ஜாக்கிரதையா இருப்பானு இல்லையா, ஐ வில் டேக் கேர் ஆஃப். அதே போலதான் இந்த கிரகஸ்தன் அவங்களுக்கு எல்லாத்தையும் சேவை பண்றதுனால they want to take care of us. அதனால பிளஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன முடிக்கிறதுன்னா, தத்வா ஏதத் விதிதம் மீமாகம்சிதம். இந்த விஷயம் இந்த விதமா இது பத்தி சாஸ்திரத்துல உபனிஷத்துல வேத மந்திரங்களை கூட வேறே ஆல்ரெடி விஸ்தரிச்சு சொல்லி விசாரணை செய்யப்பட்டது. அது எங்க வேற அப்போ இருக்கு எங்கோ பஞ்சமாகிரகங்கள் பத்தி முதல்ல பஞ்சமாகிரகங்கள் பாசிட்டிவா தான் நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோம். இப்ப இங்க உபனிஷத்து நீ சர்வ ஜீவானம் ஜந்துனாம் பசு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அக்ன அவித்யா சூத்திரத்தை லிங்க் பண்ணி இந்த பஞ்சம் மகாயக்னங்களை பத்தி சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் சம்வேர். மீமாகிம்சிதம்னா விசாரணம் செய்யப்படுது நல்ல. அப்புறம் எல்லாமே கிரகஸ்தானிக்கு கம்பல்சரின்னு சொல்லி செய்யலன்னா பிரத்யவாய தோஷம் வருதுன்னு கூட சொல்லப்பட்டது இல்லையா, சொல்லப்பட்டது. அடுத்தது கடைசி மந்திரம் இந்த செக்ஷன்ல, இது ரொம்ப பெருசு, கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். 17வது மந்திரம். ஆத்மை வேதகம் அக்ர ஆசீதேக ஏவ சோ காமயத ஜாயாமே ஸ்யாத் அத பிரஜாயேயாத வித்தம் மே ஸ்யாத் அத கர்ம குர்வீத இத்யேதாவன் வை காமஹ நேச்சகம் சனாதஹ பூயோ விந்தேத. அங்க வரைக்கும் நிறுத்தணும். பூயோ விந்தேத. 17வது மந்திரம். இங்க என்னன்னா உபனிஷத்தை கேட்கறது, நினைச்சுக்கிறது, நினைச்சிட்டு பேசுறது என்னன்னா, ஆத்மா இஸ் சோ கிரேட், ஆத்ம ஜானம் அடைஞ்ச அப்போ இதெல்லாம் அக்ஞான விஷயம் தானே. இப்ப இந்த ஜந்துனாம் பசு சர்வபூதானாம் பசு, ஞானிக்கு ஆத்ம ஞானிக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ ஆத்மா அவ்வளவு சிறந்தது அப்படிப்பட்டதுன்னு எல்லாம் இந்த பேர் என்னது, இந்த ஜஞ்சாட்டம், அதுக்கு பேர் ஜஞ்சாட்டம். என்ன ஆல் திஸ் கர்மா அது இதுன்னு சொல்லி ரொம்பவே இது அட்டாச்மெண்டா இருக்கு, தலைவலி. அப்படி இருக்கேன்னு ஏன் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு அப்போ ஆத்ம ஜானத்துக்கு எதுவுமே இருக்காது. அப்பா
ஆத்ம ஞானத்துக்கு வந்தாரா? ஆத்ம ஞானம் அடைஞ்சா. அதனால சன்னியாசிக்கு ஒண்ணும் இல்லை. சன்னியாசி ஆகாமே கூட ஆத்ம ஞானம், ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, ஞான யஜ்ஞத்துல ஈடுபடுறோம்னா, ஞானி ஆயிட்டோம்னா, ஆனா கூட அப்போ மேல இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆத்மா. ஆனா கூட ஏன் மக்கள் ஆத்ம ஞானத்துக்கு வரமாட்டாங்க? ஃப்ரீயா சொல்லி கொடுத்தான், கூட்டி கூட்டி சொல்லி கொடுத்தான், ஏன் வரமாட்டாங்க? வந்த போல் வராங்க, போன போல் போறாங்க அப்படின்னு உபனிஷத்துக்கு ஆச்சரியம். ஓகே, ஏன் ஆத்ம ஞானத்தை பீப்புள் அந்த அளவுக்கு ஈஸியா வரமாட்டாங்க? இதுக்கு பொதுவா உபனிஷத்து கொடுக்குற ஆன்சர் வேற. உபனிஷத்து ஒரு கதை போல் சொல்லிட்டு போகும். பொதுவா என்ன சொல்றோம் காரணம்? இந்த மொத்தம் செக்ஷன், இந்த 4வது செக்ஷனே டாக்கிங் அபவுட் தி காமஹா இல்லையா? பிரஜாபதி நினைச்சாரு சோ காமயத்த அப்படின்னு வந்துட்டே இருக்கிறது இது. அதுக்கப்புறம் அக்னி அண்ணாரு, அக்னி அதை நினைச்சிச்சு, அப்புறம் இதை நினைச்சு அப்ப என்ன காமஹா இஸ் த மெயின் கல்பிரிட் காஸ் இவங்களை வர விடாமல். அதனாலதான் பகவான் கீதையில அழகா பதில் கொடுத்தார். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்தேன இஹ வைரிணம். அப்புறம் அதையும் சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இது என்ன பண்ணும் தெரியுமா? ஞான விஜான நாசனம். உனக்கு ஞானம் விஜானம் எதுவுமே வராம நல்ல இதை கட்டி போட்டு ஞான விஜான நாசன காரணம் காமம் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் சிம்பிள். ஆனா உபனிஷத்து இப்படி சொல்லாம அதோட ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல சொல்லிக்கிட்டு போலாமன்னு ஆரம்பிக்கிறது. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒருத்தன் ஒரு அக்ஞானி பிரம்மச்சாரி இருக்கார் அப்படின்னு. என்ன சார் அப்ப அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.